வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களின் உரிமைகளுக்கான சங்கத்தின் உறுப்பினர்கள் புதன்கிழமை மாநிலம் தழுவிய போராட்டங்களை நடத்தினர். தமிழக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டித்தனர். வாரத்தின் தொடக்கத்தில் தூத்துக்குடியில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தின் போது அவர் கூறியதாக கூறப்படும் கருத்துகளால் போராட்டங்கள் வெடித்தன. வேலூரில் 50க்கும் மேற்பட்ட தரத்தக் உறுப்பினர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த கூடினர். மாற்றுத்திறனாளிகளை குறிப்பிடும்போது காலாவதியானதாகவும் இழிவானதாகவும் கருதப்படும் ஊனமுற்றவர்கள் என்ற வார்த்தையை அமைச்சர் பயன்படுத்தியதை அந்த குழு குறிப்பாக எதிர்த்தது. போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். பொது விவாதத்தில் மரியாதை மற்றும் உணர்திறன் தேவை என்று அழைப்பு விடுத்தனர். அமைச்சர் பயன்படுத்திய சொல் எதிர்மறையான ஸ்டீரியோடைப்களை நிலைநிறுத்துகிறது மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் கண்ணியம் பற்றிய ஆழமான விழிப்புணர்வு இல்லாததை பிரதிபலிக்கிறது. ஒரு மூத்த தலைவரிடமிருந்து இதுபோன்ற மொழியை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் சமூகத்தை புண்படுத்தும் என்று உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அமைச்சர் துரைமுருகன் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சங்கம் கோருகிறது. ஏற்பட்ட உணர்ச்சி ரீதியான பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் மரியாதைக்குரிய மொழிக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கும் அதிகாரப்பூர்வ வருத்த அறிக்கை அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். வேலூரில் நடந்ததை போன்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டன. அமைச்சர் முறையான மன்னிப்பு கேட்கும் வரை தங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று தரத்தக் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கண்ணியம் மற்றும் அங்கீகாரத்திற்கான போராட்டம் நிறுத்தப்படாது என்று வலியுறுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.